விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் ஆணை. கரூர் விவகாரத்தில் தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் பெயரில் மனு தாக்கல் என்று இருவர் காணொலியில் முறையீடு. முழுமையாக ஆய்வு செய்து தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்கு உட்பட்ட வழக்கை தனி நீதிபதி விசாரித்தது ஏன்? தமிழ்நாடு அரசு அமைத்த ஒருநபர் ஆணையத்தையும் கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் குழு அமைத்ததாக உச்சநீதிமன்றம் கண்டனம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பை வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றவர் அஜய் ரஸ்தோகி. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று 2023ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான ரங்கநாதனின் கோடம்பாக்கம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2 அதிகாரிகளின் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள். சென்னை அண்ணா நகரில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை இணை இயக்குநர் கார்த்திகேயன் வீட்டில் சோதனை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. ஸ்ரீசன் நிறுவனத்தின் மருந்து தயாரிப்பு உரிமம் முழுமையாக ரத்து. இருமல் மருந்தால் குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னையில் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரித்தது. ஓசூர் அருகே கெளவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர். விவசாயிகள் கவலை. வால்பாறை அருகே வீட்டை தாக்கிய யானை. 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு பாலத்தின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதிய கார். 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவில் ஏன் வெளியே வந்தார்? முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி. போர் நின்ற பின்பும் உணவுக்காக அலைமோதும் காசா மக்கள். உதவிப் பொருட்களுடன் விரைந்த நூற்றுக்கணக்கான வாகனங்கள். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் ஆணை. கரூர் விவகாரத்தில் தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் பெயரில் மனு தாக்கல் என்று இருவர் காணொலியில் முறையீடு. முழுமையாக ஆய்வு செய்து தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்கு உட்பட்ட வழக்கை தனி நீதிபதி விசாரித்தது ஏன்? தமிழ்நாடு அரசு அமைத்த ஒருநபர் ஆணையத்தையும் கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் குழு அமைத்ததாக உச்சநீதிமன்றம் கண்டனம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பை வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றவர் அஜய் ரஸ்தோகி. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று 2023ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான ரங்கநாதனின் கோடம்பாக்கம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2 அதிகாரிகளின் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள்.
சென்னை அண்ணா நகரில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை இணை இயக்குநர் கார்த்திகேயன் வீட்டில் சோதனை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. ஸ்ரீசன் நிறுவனத்தின் மருந்து தயாரிப்பு உரிமம் முழுமையாக ரத்து. இருமல் மருந்தால் குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னையில் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரித்தது. ஓசூர் அருகே கெளவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர். விவசாயிகள் கவலை. வால்பாறை அருகே வீட்டை தாக்கிய யானை. 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு பாலத்தின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதிய கார். 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவில் ஏன் வெளியே வந்தார்? முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி. போர் நின்ற பின்பும் உணவுக்காக அலைமோதும் காசா மக்கள். உதவிப் பொருட்களுடன் விரைந்த நூற்றுக்கணக்கான வாகனங்கள். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் ஆணை. கரூர் விவகாரத்தில் தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் பெயரில் மனு தாக்கல் என்று 2 காணொலியில் முறையீடு. முழுமையாக ஆய்வு செய்து தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்கு உட்பட்ட வழக்கை தனி நீதிபதி விசாரித்தது ஏன்? தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையத்தையும் கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் குழு அமைத்ததாக உச்சநீதிமன்றம் கண்டனம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பை வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றவர் அஜய் ரஸ்தோகி. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று 2023ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான ரங்கநாதனின் கோடம்பாக்கம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2 அதிகாரிகளின் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள். சென்னை அண்ணா நகரில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை இணை இயக்குநர் கார்த்திகேயன் வீட்டில் சோதனை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. ஸ்ரீசன் நிறுவனத்தின் மருந்து தயாரிப்பு உரிமம் முழுமையாக ரத்து. இருமல் மருந்தால் குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னையில் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரித்தது. ஓசூர் அருகே கெளவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர். விவசாயிகள் கவலை. வால்பாறை அருகே வீட்டை தாக்கிய யானை. 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு பாலத்தின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதிய கார். 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவில் ஏன் வெளியே வந்தார்? முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி.
போர் நின்ற பின்பும் உணவுக்காக அலைமோதும் காசா மக்கள். உதவிப் பொருட்களுடன் விரைந்த நூற்றுக்கணக்கான வாகனங்கள்.